திருப்பதி கோவில் சார்ந்த ஒரு பிரச்சனை வந்து இப்போ போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனை வந்து என்ன ப்ரோ கோவிலுக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்ட்டு நீங்க என்ன பார்த்து கேட்டீங்கன்னா, கோவிலுக்குள்ளலாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஒரு படத்துடைய பாட்டால தான் இப்போ வந்து சர்ச்சை என்பது எழுந்திருக்குங்க. ஆக்சுவலா சந்தானம் அவர்களுடைய வரக்கூடிய படமான டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிற ஒரு படம் வந்து வரப்போகுது அவருக்கு. ஸோ அந்த படம் சம்பந்தப்பட்டு இப்ப ரீசென்ட்டா கிசா 47 அப்படிங்கிற ஒரு லிரிக்கல் வீடியோ வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த வீடியோல வந்து அந்த பாட்டு இருக்கு பாத்தீங்களா? அந்த பாட்டுடைய டியூன் வந்து எப்படி இருக்குன்னா, அதாவது "சீனிவாசா கோவிந்தா" அப்படிங்கின்ற அந்த சாங் நம்ம கேட்டிருப்போம். சாமி பாட்டு. அந்த சாங் மாதிரியே இருக்கு. இந்த கிசா 47 உடைய டியூன் அப்படிங்கின்ற அந்த விஷயமும். இன்னொரு பக்கம் வந்து அந்த பாட்டுல வந்து "கோவிந்தா, கோவிந்தா" அப்படிங்கின்ற இந்த பேர் வந்து இடம்பெறுங்க. அந்த பாட்டு முழுக்க முழுக்க இந்த YouTubeல ரிவ்யூ குடுக்கக்கூடிய அந்த ரிவ்யூவர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா? அவங்கள வந்து போட்டு தாக்கக்கூடிய விதமாக தான் அந்த பாட்டு வந்து இருக்கு. அதாவது பாப்கார்ன் காசு கோவிந்தா, டிக்கெட் காசு கோவிந்தா, அதுபோல இந்த அந்த வரிகள் முடியிற இடத்துல வந்து இந்த கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கு. டியூனும் சீனிவாசா கோவிந்தா அப்படிங்கிற இந்த டியூன் மாதிரியே இருக்கு. அப்படின்ற விஷயங்கள் தான் சர்ச்சைக்கான முக்கிய காரணங்கள். அதாவது ஆந்திர பிரதேஷ்ல ஜனசேனா பார்ட்டி அப்படிங்கின்ற அந்த பார்ட்டி வந்து பவன் கல்யாண் அவர்களுடைய பார்ட்டி. ஸோ அந்த பார்ட்டியில இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் கிரண் ராயல் அப்படிங்கின்ற நபர். அவர் வந்து இந்த திருப்பதி இருக்கு பாத்தீங்களா? ஸோ அதற்கான ஒரு கட்சி நிர்வாகி ஜனசேனா பார்ட்டில இருந்து திருப்பதிக்கான ஒரு கட்சி நிர்வாகி தான் கிரண் ராயல் அப்படிங்கின்ற அந்த நபர். ஸோ அந்த நபர் வந்து இந்த பாட்டை வந்து பார்த்துட்டு அவர் டைரக்டா திருப்பதியில இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு, இந்த மாரி கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. எப்படி இவங்க இது போல ஒரு வரிகள்ல வந்து பாட்ட வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ண பிறகு அவர் வந்து டைரக்டா ஒரு பிரஸ் மீட் வந்து குடுத்தாருங்க. அந்த பிரஸ் மீட்ல அவர் வந்து இந்த படத்துல இருந்து இந்த சாங்க வந்து கண்டிப்பா தூக்கியே ஆகணும். இது வந்து ரொம்ப தவறான ஒரு செயல். ஏன்னா நெறைய பேருடைய மனது என்பது புண்படும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் சொன்னவரு, ஒரு கட்டத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த படத்துல இருந்து இந்த சாங்க மட்டும் தூக்கலைன்னா, கண்டிப்பா திருப்பதிக்கு வரக்கூடிய தமிழர்கள வந்து தடுத்து நிறுத்துவோம் அப்படிங்கின்ற ஒரு பகிரங்கமான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. இங்க வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா இருக்கு. சர்ச்சையா இருக்குங்க. அந்த சமயத்துல வந்து திருப்பதிக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்காருங்க பாத்தீங்களா? முன்னாள் முதலமைச்சர். அவர் போயிருக்காரு. அவர்கிட்ட கிரண் ராயல் அப்படிங்கிற அந்த ஜனசேனா பார்ட்டி நிர்வாகி வந்து லேப்டாப்ல அந்த சாங்க வந்து அவர் முன்னாடி வந்து போட்டு காமிச்சிருக்காரு. அதை வந்து அப்போஸ் பண்ணும் விதமாக அவர்கிட்ட வந்து அந்த சாங்க வந்து போட்டு காமிச்சிருக்காரு. இவ்வளவும் நடந்த பிறகு இப்ப ரீசென்ட்டா சந்தானம் அவர்களை வந்து செய்தியாளர்கள் வந்து சந்திச்சாங்க. அவர்கிட்ட வந்து மைக் போடும்போது, அவரு வந்து சில ஆன்சர்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. அதுவும் ஒரு பக்கம் வந்து சர்ச்சையா இருக்கு. ஒரு செய்தியாளர் வந்து கேட்கிறாரு, "இந்த மாரி நீங்க வந்து கடவுள வந்து கிண்டல் பண்றீங்களாமே?" அப்படின்னு கேட்கும்போது, சந்தானம் அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா, "நான் என்ன கிண்டல் பண்றேன்? எனக்கு வந்து பெருமாள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் கூட வருஷம் வருஷம் திருப்பதி போயிட்டு தான் இருக்கேன்." அப்படின்ட்டு கடவுள் சார்ந்த அந்த விஷயங்கள் வந்து பேசினாரு. அதைத் தொடர்ந்து, "இந்த பாட்ட வந்து தூக்கிடுவீங்களா?" அப்படின்ட்டு கேட்கும்போது, இதுல வந்து கோர்ட்டும் சென்சாரும் தான் இதுல வந்து முடிவு எடுக்கும். அவங்க மாத்த சொன்னா நாங்க வந்து மாத்திர்றோம். இதுல வந்து வரவங்க போறவங்க சொன்னா நாங்கலாம் மாத்த முடியாது அப்படிங்கிற அந்த பாணியில அவர் வந்து ஆன்சர் பண்ணியிருந்தாரு. அதுவும் ஒரு பக்கம் இப்ப வந்து சர்ச்சையா போயிட்டு இருக்கு. அதைத் தொடர்ந்து பெருமாள் அவர்கள் வந்து அதாவது பெருமாள் கடவுள் இருக்காரு பார்த்தீங்களா? அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு சந்தானம் அவர்கள் வந்து சொல்றாரு. நான் வந்து வருஷம் வருஷம் திருப்பதிக்கு போறேன். கீழ இருந்து அதாவது கீழ் திருப்பதியில இருந்து மேல் திருப்பதி வரைக்கும் நான் நடந்தே தான் போறேன். இந்த வருஷமும் நான் போக தான் போறேன் அப்படிங்கிற இந்த விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. எடப்பாடி அவர்கள் போனதுக்கே அவங்க வந்து லேப்டாப்ல வந்து போட்டு காமிச்சிருக்காங்க. இவர் போனாங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு வாக்குவாதமாக மாறும்ன்றது வந்து நல்லா தெளிவாவே புரியுது. இதை தாண்டி நம்ம தமிழ்நாட்டுல பாஜக வழக்கறிஞர் அணி சார்ந்த ஒரு நபர் போயிட்டு புகாரா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இந்த பாட்டு சம்பந்தப்பட்டு. இன்னொரு பக்கம் வந்து பாஜக நிர்வாகி ஒருத்தர் வந்து 100 கோடி இழப்பீடு வந்து கொடுக்கணும். இந்துக்களுடைய மனது என்பது புண்பட்டிருக்கு. அப்படின்ட்டு ஏகப்பட்ட செய்திகள் இப்ப வந்து சுத்திக்கிட்டு இருக்குங்க. இதுல வந்து நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு விஷயம் பிரச்சனை ஆகுது, ஒரு விஷயம் கான்ட்ரோவர்சி ஆகுதுன்னா, அதை ஏன் பண்ணணும்? சோ அத வந்து நம்ம ஆதரிக்கவும் கூடாது, அத வந்து பண்ணவும் கூடாது. ஒருத்தவங்களுடைய மனசு வந்து புண்படுதுன்னா, அத சுத்தமா பண்ணவே கூடாது. அது வந்து காமெடியா இருக்கட்டும், ஆக்ஷனா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும். கண்டிப்பா அது வந்து பண்ணக்கூடாதுன்றது தான் என் சைட்ல இருந்து நான் சொல்லக்கூடிய வந்து கருத்து தான். இப்ப நான் சொன்ன தகவல்கள் தான் ரீசென்ட்டா இதுவரைக்கும் நடந்திருக்கக்கூடிய அந்த சம்பவங்கள். சோ மேற்கொண்டு இது அப்டேட் கிடைச்சதா, மேற்கொண்டு நான் வந்து அப்டேட் பண்றேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு போயிடுங்க. முக்கியமா தேவை உங்களுடைய தனிப்பட்ட கமெண்ட்ஸ் என்பது. சோ நான் வந்து உங்கள அடுத்த ஒரு வீடியோல பார்க்குறேன். நன்றி, வணக்கம். பாய் பாய்.